அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் ஏற்படும். ஜென்ம சனி வேற நடக்குதா, அதனால மன அழுத்தம், சோர்வு இதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய குரு 4வது வீட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணும். நண்பர்கள், குடும்பம் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதிய பொழுதுபோக்கு அதெல்லாம் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஊர்ல திருவிழா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உற்சாகமா இருக்கும். அதனால யார்கிட்டையும் விவாதம் மட்டும் பண்ணாதீங்க. அந்த விவாதம் பண்ற தேவையில்லாத சமயங்கள்ல நம்ம விவாதம் பண்றது நமக்கு எகென்ஸ்டா போகும். முக்கியமான முடிவுல பொறுமையா இருக்கணும். பெரும்பாலும் உங்களோட தீவிரமான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். ஆரம்பத்துல வேலையில கொஞ்சம் தடங்கல் வந்தா கூட வாரத்தோட பின்பகுதியில நல்லா இருக்கும். அதனால மன உறுதியும் உங்களுக்கு அதிகமாகும். அதனால வேலையில எல்லாம் வெற்றி கிடைக்கும். மேலதிகார பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நியாயமான உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தல பணம் செலவு வந்துகிட்டே இருக்கும். நல்ல வருமானம் இருந்தா கூட அதே அளவுக்கு செலவும் வரும். அதனால செலவு கட்டுப்படுத்துங்க. பழைய கடன்லாம் தீர்க்கலாம் அந்த காலத்துல. பழைய கடன்லாம் தீர்க்கலாம். மாதிரி நீங்க உங்க பார்ட்னர் மேல சந்தேகப்படாதீங்க. அவங்களோட தெளிவா நம்பிக்கை வச்சுக்கோங்க. வார இறுதியிலேருந்து உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். அதனால தொழில்ல திட்டமிட்டு நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா முன்னேற்றம் அடையலாம். மாணவர்களுக்கு உங்களோட தீவிர முயற்சி தான் வெற்றி கொடுக்கும். இல்லாட்டினா மனம் ஒரு நிலையில இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல ஜென்ம சனின்றதுனால அப்பப்போ கொஞ்சம் உடம்பு படுத்திக்கிட்டு தான் இருக்கும். முதுகு, கால் வலி இது மாதிரி ஏதானும் படுத்தியதாக ஏற்கனவே இருக்கிற நோய் இருந்தாலும் அதுக்கெல்லாம் கவனமாக ட்ரீட்மெண்ட்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. இல்லாட்டினா உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வாரத்தோட 2ஆம் பாதி உங்களுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சனி பகவானை வணங்கலாம், அனுமன் சாலிசா பண்ணலாம், சிவன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணலாம், துர்க்கைக்கு நீங்கள் உங்களால் தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம், விநாயகரை வழிபடலாம். இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை கொண்டு கொடுக்கும். பொதுவாக வியாழக்கிழமை அன்னைக்கு ஓம் பிரேம் பிரகஸ்பதையே நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை சொல்கிறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை கொண்டு கொடுக்கும். நன்றி.